Hi viewers, welcome to our YouTube channel Grow the Money. இன்றைய வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஐடிசியினுடைய டிமெர்ஜர். ஐடிசி அப்படின்னோடனே எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து எஃப்எம்சிஜி செக்டாரில் தான் அவங்களுடைய மெயின் பிஸ்னஸ் இருக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஸோ இப்போ ஐடிசி வந்து எஃப்எம்சிஜி மட்டும் இல்லை, அவங்களது வந்து ஆல்ரெடி வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்லேயே அவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிமெர்ஜர் அப்படின்னா என்ன அப்படின்னாக்கா, இப்போ வந்து ஐடிசி வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்ன்றது தனி, அதுக்கு அடுத்தது எஃப்எம்சிஜி செக்டர் தனி. ஸோ இது ரெண்டும் வந்து தனித்தனியாக வந்து இப்போ பிரிஞ்சிருது அப்படின்றதான் டிமெர்ஜர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இந்த டிமெர்ஜர் எதுக்காக அப்படின்னாக்கா, ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்களுடைய க்ரோத் ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபோக்கஸ்டாக பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்க்காகவும், அடுத்தது வந்து மெயினாக வந்து இப்போ வந்து இன்வெஸ்டர்ஸ் வந்து இப்போ வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டாரில், அதாவது ஹோட்டல் செக்டார்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், டைரெக்டாக அவங்க வந்து ஐடிசி ஹோட்டலில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காகவும், அடுத்தது வந்து மெயினாக வந்து அவங்களுடைய கேபிட்டல் அதை வந்து ஃபோக்கஸ்டாக அலோகேட் பண்ணுறதுக்காக, அதாவது இப்போ ஒன்றா இருந்ததுனால வந்து அவங்களுடைய இது வந்து அலோகேஷன் வந்து கிளியராக வந்து இது வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்க்கா இல்லை வந்து எஃப்எம்சிஜி, அதாவது ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ்க்கா அப்படின்றது இல்லாமல் இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து அவங்களுடைய கேபிட்டல் ரிசோர்ஸஸை வந்து ஹோட்டல் பிஸ்னஸ்க்கு தனியாக இதை அலோகேட் பண்ணலாம், இல்லை அப்படின்னு எஃப்எம்சிஜி செக்டாருக்கு வந்து செப்பரேட்டாக அலோகேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி சில ஆப்ரேஷனல் ப்ளஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜிக்காக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா, எஃப்எம்சிஜி செக்டாரை செப்பரேட்டாகவும் ஹோட்டல் பிஸ்னஸ்ன்றதை செப்பரேட்டாகவும் வந்து இப்போ பிரிச்சிருக்காங்க. ஸோ இதுதாங்க வந்து ஐடிசியினுடைய டிமெர்ஜர் டீட்டெயில்ஸு. ஸோ இந்த டிமெர்ஜர் என்னைக்கு ஆயிருக்கு அப்படின்னாக்கா, ஸ்டார்டிங் வந்து ஃப்ரம் டுடே ஆன்வர்ட்ஸ். ஸோ 1/1/2025 இருந்து இந்த டிமெர்ஜர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்றத தெரிவிச்சுக்கிறோம். ஸோ ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து இதில் பார்ப்போம். இதில் முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னன்னாக்கா, இது as I said, ஜனவரி 1 இருந்து இந்த டிமெர்ஜர் வந்து எஃபெக்டிவாக இருக்கு. அடுத்தது இது இந்த டிமெர்ஜர்னால ஷேர் அலோகேஷன் அப்படின்னு பார்க்கும்போது மெயினாக வந்து ஐடிசி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு வந்து இது வந்து 10 ஐடிசி ஷேர்ஸ் வச்சுருந்தோம்னாக்கா அவங்களுக்கு வந்து ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து ஒரு 50 ஷேர் ஐடிசி வச்சுருக்கீங்கனாக்கா உங்களுக்கு வந்து 5 ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக வந்து லிஸ்ட் ஆகும். இது லிஸ்ட் ஆகுது என்னைக்குனாக்கா 6th ஜனவரி வந்து ரெக்கார்ட் டேட்டாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து 6ஆம் தேதிக்கு முன்னாடி வந்து இந்த ஷேர்ஸ் வந்து இப்போ வாங்கணும் அப்படின்றவங்க விருப்பப்படுறவங்க ஸோ இதை வாங்கி நம்ம அக்குமுலேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து டிமெர்ஜர் ஆனதுக்கு அப்புறமா இவங்களுடைய ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, போஸ்ட் டிமெர்ஜருக்கு அப்புறமா ஐடிசி will retain 40% of the stake in ITC hotels, with the remaining 60% directly held by ITC shareholders. ஸோ இதுதான் வந்து இவங்களுடைய ஓனர்ஷிப் ஸ்ட்ரக்சர். லாஸ்ட் டேட் என்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஐடிசியினுடைய ஷேரை வந்து நம்ம வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து ரெக்கார்ட் டேட் வந்து 6th ஜனவரி 2025. ஸோ எந்த டேட் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஐடிசி ஷேரை வந்து அக்குமுலேட் பண்ணோம் அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த டிமெர்ஜருக்கு வந்து அடிஷ்னலாக நமக்கு வந்து ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாக்கா, லாஸ்ட்டு அதாவது தேதி பார்த்தீங்கன்னாக்கா 3ஆம் தேதி ஜனவரி 2025 உள்ள நம்ம வந்து ஐடிசி ஷேர்ஸை வந்து அக்குமுலேட் பண்ணியிருந்தோம்னாக்கா, நம்ம வந்து 6ஆம் தேதி லிஸ்ட் ஆகும்போது நமக்கு வந்து ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸும் வந்து சேர்த்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் வந்து 3ஆம் தேதி அப்படின்னாக்கா, நம்மளுடைய இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ஸ் பிரகாரம் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து ட்ரேட் பண்ணுறீங்கனாக்கா, ஸ்டாக் வாங்கினதுக்கப்புறமா உங்களுடைய
அக்கௌண்ட்ல வந்து அது வந்து அந்த ஸ்டாக் வந்து டிரான்சாக்ஷன் ஆகிறதுக்கு ட்ரேட் ப்ளஸ் 2 days செட்டில்மெண்ட் அப்படின்றத பார்க்கும்போது, ஸோ நம்ம வந்து 3ஆம் தேதி வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம்னாக்கா எக்ஸாக்டா 6ஆம் தேதி வந்து ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி நம்மளுடைய அக்கௌண்ட்ல வந்து இந்த ஐடிசியினுடைய ஷேர்ஸ் இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி 6ஆம் தேதி லிஸ்ட் ஆகும்போது ஐடிசியினுடைய ஹோட்டல் ஷேர்ஸும் நீங்கள் எவ்வளோ ஷேர்ஸ் வந்து ஐடிசி வச்சிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வந்து இப்போ இதனுடைய ரேஷியோ பார்த்தீங்கன்னாக்கா 10 ஐடிசி ஷேருக்கு வந்து ஒரு ஐடிசி ஹோட்டல் ஷேர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து உங்ககிட்ட இருக்கிற ஐடிசியினுடைய ஷேர்ஸை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுங்க. இன்கேஸ் வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு 37 ஷேர் இருக்குது அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 3 ஹோட்டல் ஷேர்ஸ் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் டென்ஸில், அதாவது 10 ஷேர்ஸில் வந்து நீங்கள் வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி வச்சுட்டிங்கனாக்கா உங்களுக்கு ஈஸியாக வந்து லிஸ்ட் ஆகும் போது ஹோட்டல்ஸ் ஐடிசியினுடைய ஹோட்டல் ஷேர்ஸ் வந்து அதுக்கு உண்டான ரேஷியோவில் வந்து லிஸ்ட் ஆகிறதுக்கு கவுண்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். கீ டேட்ஸ் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எஃபெக்டிவ் டேட் வந்து இன்னிலேருந்து, அதாவது ஜனவரி 1, 2025 இருந்து இந்த டீமெர்ஜர் வந்து எஃபெக்டிவ் ஆகுது. ரெக்கார்ட் டேட்டு ஆல்ரெடி அனௌன்ஸ் பண்ண மாதிரி ஜனவரி 6, 2025 வந்து ரெக்கார்ட் டேட்டு டு ரிசீவ் ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸு. ஸோ ஸ்பெசிஃபிக்காக இது வந்து ஸ்பெஷல் ட்ரேடிங் செஷன் வந்து எப்போனாக்கா ஜனவரி 6 வந்து பிஎஸ்சி அண்ட் என்ஐஎஸ்சியில் வந்து ஸ்பெஷல் செஷன் வந்து ஐடிசியினுடைய ஹோட்டல் ஷேர்னுடைய வேல்யூ வந்து டிஃபைன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. பட் அனலிஸ்டினுடைய எஸ்டிமேட் பார்த்தீங்கன்னாக்கா ஐடிசி ஹோட்டல் ஷேர்ஸினுடைய வேல்யூ வந்து rupees 113 170 பர் ஷேர் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்றது வந்து இண்டஸ்ட்ரியினுடைய வேல்யூ. வெரி மச்ங்க. ஐ ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஒரு சில யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருக்கோம். மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ.